திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து அதனுடைய தலைவர் மம்தா பானர்ஜியை நீக்கி இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இந்திய அரசியலே ஒரு பரபரப்பான நிகழ்வா பார்க்கப்படுதுங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது மம்தா பானர்ஜினா திரிணாமுல் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் தான் மம்தா பானர்ஜி. இந்த ஒரு அடையாளம் தான் நமக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா வெஸ்ட் பெங்கால்ல அவங்க சிஎம்மா இருந்திருக்காங்க. அந்த கட்சியை ஆரம்பிச்சு வளர்த்து அதுக்கப்புறம் மக்களிடையே அதை கொண்டு போய் சேர்த்து முதல்வராக இருந்து இன்னைக்கு இந்த எலெக்ஷன்ல தோத்துருக்காங்க. அதன் பிறகு தோத்ததுக்கு பிறகு அந்த கட்சியில என்னென்ன நடக்குது அப்படின்றது நம்ம தினம் தினம் பார்த்துட்டு தாங்க இருக்கோம். குறிப்பா அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வெறும் 80 இடங்கள்ல மட்டுமே கைப்பற்றி 2வது இடத்துக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தள்ளப்பட்டது. முதல் இடத்துல பாஜக வெற்றி பெற்று முதன்முறையா வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய சூழல்ல அதன் பிறகு திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்த பல எம்எல்ஏக்கள் மம்தா பானர்ஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா ரிதபிரதா பானர்ஜி அவர் தான் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது சோபன் தேவ் அப்படின்ற ஒரு எம்எல்ஏவை மம்தா பானர்ஜி செலக்ட் பண்ணி இவர் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை சபாநாயகர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க எல்லா எம்எல்ஏஸும். ஆனா அதில் நிறைய எம்எல்ஏஸோடைய அந்த கையெழுத்துக்கள் போலியா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுது. அதை பல எம்எல்ஏக்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இது என்னோட கையெழுத்து இல்லைங்க, இது போலியா போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை அங்க இருக்கக்கூடிய அரசியலை கிளப்புது. உடனே சபாநாயகர் சிஐடி விசாரணைக்கு இந்த வழக்கை உத்தரவிடுறாரு. அதன் பிறகு இந்த ரிதபிரதா பானர்ஜி அவருடைய தலைமையில கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏக்கள், மொத்தமே 80 எம்எல்ஏக்கள் தான். அந்த 80 எம்எல்ஏக்கள் 60 எம்எல்ஏக்கள் இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. மிச்ச 20 எம்எல்ஏக்கள் மம்தா பானர்ஜி சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த 60 எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட இவர் போய் சபாநாயகரை பார்த்து இந்த மாதிரி எனக்கு தான் நிறைய சப்போர்ட் இருக்கு, எதிர்கட்சி தலைவர் பதவி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சபாநாயகரும் மெஜாரிட்டி இவருக்கு தான் அதிகம் இருக்கு அப்படின்ற சூழல்ல இவர் எதிர்கட்சி தலைவரா அந்த ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ்ல கோர்ட்ல வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கை தள்ளுபடி பண்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு விவகாரங்கள் போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த அதிருப்தியா இருக்கக்கூடிய 60 எம்எல்ஏக்கள் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாங்க. என்னைக்கு அப்படின்னா 22ஆம் தேதி. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிரடியான ஒரு முடிவு வெளியாகுது. அந்த முடிவு வெஸ்ட் பெங்கால் அரசியல் களத்தையே புரட்டி போடுது. என்ன அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து மம்தா பானர்ஜி நீக்கம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நெஃப்யூவான அபிஷேக் பானர்ஜியும் நீக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குங்க. அது காரணம் மம்தா அவர்கள் அவங்களோட ஆட்சியில பல்வேறு மோசமான செயல்களை ஈடுபட்டாங்க அப்படின்ட்டு அவங்க மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. குறிப்பா அவங்கள எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளுடைய ஆபீஸை போய் உடைக்கிறது, அடிக்கிறது, அங்க போய் அராஜகம் பண்றது, எதிர்கட்சி நபர்களை தாக்குறது, போலீஸை கண்ட்ரோல்ல வச்சுட்டு தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த போலீஸை பயன்படுத்துறது, யார் யாரெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க மீது வழக்கு போடுறது, அடிதடி பண்றது, இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் அந்த 15 வருடங்கள்ல அவங்க மீது இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம நேஷனல் லெவல்லையுமே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது இருந்துச்சு. குறிப்பா அந்த எல்லையில அந்த ஃபென்ஸ் போறதை தடுக்கிறாங்க. மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் அனுமதி இல்லாம உள்ள வர வைக்கிறாங்க. இந்த மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவங்க மீது இருந்துச்சு. இது எல்லாம் தான் அவங்க தோற்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த அராஜக போக்கு, அந்த ஆணவ போக்கு, அதுதான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இதே ஒரு சினாரியோவை இங்க இப்ப இருக்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லயுமே நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த அராஜக போக்கு, ஆணவ போக்குனால தான் இங்கேயும் திமுக தோத்துருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் மக்கள் மத்தியில பார்க்கப்படுதுங்க. ஸோ இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இந்த உட்கட்சி பிரச்சனைலாம் இருக்குப்பா, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தான் பார்த்தாங்க. ஆனா மம்தா பானர்ஜியை நீக்கிற அளவுக்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு முடிவை கண்டிப்பா திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் எப்படி ஏத்துக்க போறாங்க அப்படின்றது ஆனா பெருவாரியான தொண்டர்கள் ரிதபிரதா பானர்ஜி அவருடைய அந்த தலைமைக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் இருக்கு. இவங்க ஒரு கட்சியை நடத்தாம சர்வாதிகார போக்குகளை நடத்துறதுனால தான் இந்த ஒரு விளைவு அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கட்சி இரண்டா பிளவுபட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இன்னொருவர்கிட்ட அந்த கட்சி போறது அப்படின்றது இந்திய வரலாற்றுல இது புதுசு கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பல சம்பவங்கள் பார்த்துருப்போம். குறிப்பா நம்ம தமிழ்நாடு அரசியல எடுத்துக்கலாமே.
முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அதிமுக 2ஆ பிளவுபடுது. அவங்களுடைய மனைவி ஜானகி தலைமையில ஒரு அணியும், ஜெயலலிதா தலைமையில ஒரு அணியும் வந்து பிளவுபடுறாங்க. எலெக்ஷன்லையும் வந்து ஃபேஸ் பண்றாங்க. அப்போ 2 பேரும் போட்டி போட்டதால அந்த ரெட்டை இலை சின்னம் வந்து முடக்கப்படுது. 2 பேருக்கும் வெவ்வேறு சின்னங்கள் வந்து கொடுக்கப்படுது. அதுக்கு ஒரு போட்டி போடுறாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறாங்க. அதன் பிறகு கட்சி வந்து அவங்க கண்ட்ரோல்ல வருது. அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு பிளவு வருது. ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம்லாம் பண்ண நம்ம அதெல்லாம் வந்து பார்த்தோம். அதன் பிறகு வந்து பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் இபிஎஸ் பக்கம் நின்னதால கோர்ட்டுமே என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நிர்வாகிகள் பெரும்பாலும் வந்து அவர் பக்கம் தான் இருக்காங்க. ஸோ அதனால அந்த கட்சியும் அந்த சின்னமும் வந்து இபிஎஸ் தரப்புக்கு தான் போகும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் கொடுத்ததை நம்ம வந்து பார்த்தோம். அதன் பிறகு ஓபிஎஸ் வந்து திரும்ப அதிமுக இணைஞ்சாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து விலகி இப்போ திமுகவினுடைய எம்எல்ஏவா இருக்காரு. இது வந்து ஒரு உதாரணமா சொல்லலாம். இன்னொரு உதாரணமா நம்ம மகாராஷ்டிரால பார்த்திருப்போம். சிவசேனா கட்சி எப்படி பிரிஞ்சிச்சு. உத்தவ் தாக்கரே தலைமையில ஒரு அணியாகவும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில இன்னொரு அணியாகவும் வந்து பிரிஞ்சதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஏக்நாத் ஷிண்டே அவர் கூட வந்து பல எம்எல்ஏக்கள் வந்து போனாங்க. அதனால வந்து உத்தவ் தாக்கரே தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணக்கூடிய சூழல் இருந்துச்சு. அதன் பிறகு பாஜகவினுடைய ஆதரவோட ஏக்நாத் ஷிண்டே வந்து மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் ஆனாரு. அந்த மோதல் அப்படின்றது இன்னை வரைக்குமே அந்த மாநில அரசுல தொடருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இந்த வெஸ்ட் பெங்கால் பொலிட்டிக்கல் இஷ்யூ வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ இதன் பிறகு மம்தா பானர்ஜியினுடைய எதிர்காலம் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்லிமெண்ட்லயும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. கிட்டத்தட்ட 28 எம்பிஸ்ல 20 எம்பிஸ் வந்து வேற கட்சிக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இருந்த 80 எம்எல்ஏஸ்ல 60 எம்எல்ஏஸ் போயிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களோட எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. இப்போ அவங்க சட்டப்படி போனாங்க அப்படின்னா அவங்களுக்கான நியாயம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பக்கம் கண்டிப்பா சாதகமா தீர்ப்பு வராது. ஏன்னா இது தமிழ்நாடு அரசியல் இருந்தே உதாரணம் சொல்லலாம். ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு வந்து பிரியும் போது யார் பக்கம் அதிகமான செல்வாக்கு இருந்துச்சு, யார் பக்கம் வந்து செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்களாம் அதிக மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க, யாருக்கு மெஜாரிட்டி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும் கோர்ட்டா இருக்கட்டும் தீர்ப்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில மம்தா பானர்ஜி கிட்ட ரொம்ப குறைவான எம்எல்ஏக்களே வந்து இருக்கிறதுனால கண்டிப்பா கட்சி வந்து அவங்களுக்கு சொந்தமாகாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்து அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒன்று புதிய கட்சி தொடங்குவது, அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சியில போய் வந்து இணையத்து. இது 2ல எந்த முடிவு எடுக்க போறாங்க அப்படின்ட்டு தெரியல. ஒரு பக்கம் இவங்களும் வந்து அந்த கட்சியில இருந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து தனக்கு எதிராக செயல்படக்கூடிய அதிருப்தி எம்எல்ஏக்கள், அதிருப்தி நிர்வாகிகள் இவங்க எல்லாருமே வந்து நீக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் போது என்ன நடக்குது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுடைய தொண்டர்களுக்கும் தெரியல. இங்க கூட சமீபத்துல நம்ம பாமக இந்த மாதிரியான நிகழ்வு பார்த்துருக்கோம். ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி தரப்புல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வந்து நீக்குவாரு. அன்புமணி ராமதாஸ் வந்து ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து நீக்குவாரு. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துப்போம். இதே மாதிரியான விஷயம் தான் இப்போ வெஸ்ட் பெங்காலையும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றது நம்ம இன்னும் ஒரு சில நாள்ல வந்து கிளியர் ஆயிடும்.